ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SRNS யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எப்சான் L3250 இந்த பிரிண்டருக்கு பார்த்திங்கன்னா வேஸ்டிங் பேட் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற பிரிண்டர் பார்த்திங்கன்னா எப்சானோட எல் சீரீஸில் 3250ங்கிற ஒரு பிரிண்டர். இது பார்த்திங்கன்னா ஒரு இங்க் டேங்க் பிரிண்டர். அதில் பார்த்திங்கன்னா கேட்ரேஜ் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. கெனான் மாதிரி ஒரு டேங்க் இருக்கும். ஒவ்வொரு டைம் அதில் இங்க் தீரும்போது நம்ம இங்க் ஊற்றுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் ஹெட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இங்க் டேங்க் பிரிண்டர்னாலே மூவபிள் ஹெட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த இங்க் பார்த்திங்கன்னா இந்த ஹெட் மூலியமாக போய் நம்மளுக்கு பேப்பரில் பிரிண்ட் ஆகும். அதெல்லாம் இந்த சைடில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறது தான் இங்க் ஊற்றுற இடம். அது பார்த்திங்கன்னா 4 கலர் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம இந்த பிரிண்டரில் பார்த்திங்கன்னா வேஸ்ட் இங்க்கை நம்ம மாற்றணும். வேஸ்ட் இங்க் பேட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னா ஒவ்வொரு டைம் பிரிண்ட் எடுக்கும்போதோ இல்லை ஒவ்வொரு டைம் ஹெட் கிளீனிங் கொடுக்கும்போதோ இல்லை பவர் கிளீனிங் கொடுக்கும்போதோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் இங்க் வேஸ்ட் ஆகும். அதெல்லாம் கலெக்ட் பண்ண பார்த்திங்கன்னா பிரிண்டரில் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு வேஸ்ட் இங்க் கண்டெய்னர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம அந்த கண்டெய்னரை தான் மாற்றணும். அந்த கண்டெய்னர் நம்ம ஒரு குறிப்பிட்ட பிரிண்ட்ஸ் நம்ம எடுத்ததுக்கப்புறம் அதுவே கவுண்ட் ஆகி நம்மளுக்கு மாற்ற சொல்லும். இப்போ நம்ம அந்த கண்டெய்னர் நம்ம மாற்ற போகிறோம். இதுக்குள்ளார தான் அந்த கண்டெய்னர் இருக்குது. வாங்க கண்டெய்னர் கழட்டலாம். இதான் பார்த்திங்கன்னா அந்த இங்க் வேஸ்ட் கழட்ட ஆகிற அந்த கண்டெய்னர். வாங்க இதுவே நம்ம பிரிண்டரில் இருந்தால் தனியாக கழட்டிடலாம். இதான் பார்த்திங்கன்னா இந்த வேஸ்டிங் கலெக்டர் பேடு. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு டைம் பிரிண்ட் எடுக்கும்போதோ ஹெட் கிளீனிங் பவர் கிளீனிங் கொடுக்கும்போதோ ஒரு சரியான அமௌண்ட் ஆஃப் இங்க் வேஸ்ட் ஆகும். அந்த இங்க் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் கலெக்ட் ஆகும். அந்த பேடு தான் இது. இது பார்த்திங்கன்னா ஒரு துணிமணி மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருப்பாங்க இங்க் உரியறதுக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பேட் பார்த்திங்கன்னா ரொம்ப பழசிருச்சு. அதனால் நம்ம இந்த இடத்துல புது பேட் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இந்த புது பேட் பார்த்திங்கன்னா ஒரு ₹200 அமௌண்ட் 200லேருந்து 250க்குள்ளே வாங்கியிருப்போம் அமேசானில். அதோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். எப்சானோட ஆல் ஓவர் எல் சீரிஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த மாடல் பேட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பேடில் பார்த்திங்கன்னா அமௌண்ட் ஆஃப் பேட் சைடில் ஜாஸ்தியாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா 5 இருக்குது இந்த இதில் உள்ளாரையும் சேர்த்து. இதில் பார்த்திங்கன்னா 3 என்னமோ தான் இருக்குது இந்த பழைய பேடில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த புது பேட் நம்ம பிரிண்டரில் மாட்டிடலாம். நேரங்கள் கழித்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த பழைய வேஸ்டிங் பேட் எடுத்து புதுசு போட்டாச்சு. இந்த பிரிண்டரில் நம்மளோட சொன்ன மாதிரி சென்சார் இல்லாதனால நம்ம வேஸ்டிங் பேட் மாற்றினாலும் அந்த வேஸ்டிங் கவுண்ட் பார்த்திங்கன்னா ரீசெட் ஆகாது. அதை ரீசெட் பண்ண பார்த்திங்கன்னா நம்ம எப்சான் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம்னு ஒரு அப்ளிகேஷன் வச்சு நம்ம அந்த கவுண்ட் ரீசெட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கம்ப்யூட்டர் எடுத்து அந்த கவுண்ட் நம்ம ரீசெட் பண்ணலாம். A few moments later. இதான் பார்த்திங்கன்னா எப்சானோட அந்த அப்ளிகேஷன் எப்சான் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம். இது பார்த்திங்கன்னா ஒரு பெய்டு அப்ளிகேஷன். நீங்கள் எப்சான் கிட்ட தான் வாங்கி ஆகணும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் பர்டிகுலர் அட்ஜஸ்ட்மெண்ட் போய்க்கோங்க. அதில் போயிட்டு வேஸ்டிங் பேட்னு இருக்கும். மெயின்டெனன்ஸில் போயிட்டு வேஸ்டிங் பேட் கவுண்டர் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த வேஸ்டிங் பேட் கவுண்டருக்கு வந்துருச்சு. இதில் நம்ம மெயின் பேட் செலக்ட் பண்ணிக்கலாம். மெயின் பேட் செலக்ட் பண்ணி செக் கொடுப்போம். ஃபஸ்ட்டு எவ்வளோ அது ஃபில் ஆகிருக்கு, எத்தனை பர்சன்டேஜ் அது யூஸ் ஆகிருக்குன்னு. இதில் பார்த்திங்கன்னா 60% யூஸ் ஆகிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கவுண்ட்டை தான் நம்ம ரீசெட் பண்ணோம். அது எப்படின்னா திரும்ப அந்த இதை செக் பண்ணிட்டு டிக் கொடுத்துட்டு அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா செக்கு கீழே இனிஷியலைஸ் கொடுத்தணும். அந்த இனிஷியலைஸ் கொடுத்துட்டிங்கன்னா அது ஒன்ஸ் ஒரு டைம் கன்ஃபர்மேஷன் கேட்கும். இனிஷியலைஸ்க்கு ஓகே கொடுத்துருங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அதை உங்களை பிரிண்டர் ஆஃப் பண்ண சொல்லும். பிரிண்டர் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு இப்போ ஓகே கொடுத்திங்கன்னா அது ரீசெட் ஆகிடும். திரும்பி நீங்கள் பிரிண்டர் ஆன் பண்ணிட்டு திரும்பி பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் திரும்பி அந்த மெயின் பேடை நீங்கள் டிக் கொடுத்துட்டு அப்புறம் திரும்பி செக் கொடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அதில் 60% இருந்தது பார்த்திங்கன்னா இப்போ 0வாக மாறிடுச்சு. இப்படி தான் பார்த்திங்கன்னா இந்த இதை நம்ம கவுண்ட் ரீசெட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா கீழே லாஸ்ட்டில் இருக்க இங்க் சிஸ்டம் பேட் கண்டெய்னர் அதையும் நம்ம ரீசெட் பண்ணிடலாம். அதுவும் எப்படின்னா அந்த மேலே இருக்க மெயின் பேட் கண்டெய்னர் என்ன பண்ணோமோ அதே ப்ராசஸ் தான் இதுக்கும். வாங்க இதை டக்குன்னு ரீசெட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா
அந்த இங்க் சிஸ்டம் பேட் கண்டெய்னர் அதையும் நம்ம பார்த்திங்கன்னா வந்து ரீசெட் பண்ணியாச்சு. அந்த மெயின் பேட் கண்டெய்னர் அதையும் பார்த்திங்கன்னா நம்ம ரீசெட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா வெறும் எப்சானோட L3250 மட்டுமே இல்லை. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா எப்சானோட எல்லா எல் சீரிஸ் பிரிண்டருக்கும் இதே மாதிரி தான் நம்ம பண்ணி ஆகணும். அதனால் இதை பார்த்திங்கன்னா எப்சானோட எல்லா எல் சீரிஸ் பிரிண்டருக்கும் நீங்கள் இதே டியூட்டோரியல் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி கண்டென்ட்ஸ் பார்க்க SRNS யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.